ஹனங் டடாரே நாங்களும்னா அண்ட் வெல்கம் பேக் டு சேனல்டா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேக்கான ஒரு ஒன்ச்சத்தண்டா பார்க்க போகிறோம். அண்ட் என்ன ஒன்ச்சத்தோட பேர் என்னென்னா பேங் மாமா. ஸோ அது கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஒரு சின்ன விஷயம்டா, ஆக்சுவலாக நிறைய ஸ்பெஷல் பார்ட் கேட்குறீங்க நிறைய வீடியோஸுக்கு. பட் அதுக்கெல்லாம் கொடுக்கலாம் ஸ்பெஷல் பார்ட். பட் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் கொஞ்சம் டீப்பாக திங்க் பண்ணிவிட்டு அப்புறம் நான் வந்து அதுக்கு ஸ்பெஷல் பார்ட் கொடுக்குறேன். பிகாஸ் ஃபஸ்ட் பார்ட் நல்லா இருந்து செகண்ட் பார்ட் நல்லா இல்லைன்னா ஸ்டோரி வந்து ஒரு மாதிரி ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச ஸ்டோரிஸுக்கு நான் ஸ்பெஷல் பார்ட் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் இன்னொரு விஷயம், உங்களுக்கு எதாவது ரிக்வெஸ்ட் இருந்துச்சுன்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு ரிக்வெஸ்ட் பாக்ஸ்னு ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன். அதில் ஜங்குக்கோட பிக்சர் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட ரிக்வெஸ்ட் எதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் என்னென்னா, இந்த காக்கா சவுண்ட் மட்டும் அடிக்கடி கேட்கும். இந்த ரெக்கார்டிங்கில் என்னால் அதை கட் பண்ண முடியல. பிகாஸ் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், அதனால். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இதை மட்டும் தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஓகேடா, நான் லக்கன் டு த ட்ரீம் வேர்ல்ட். இப்போ அப்படியே காட்டினா ஒரு பொண்ணு தான் ஜாலியாக துள்ளி குதிச்சு வெளியே வந்துட்டுருக்கா. அவள் கூட அவள் காலேஜ் மேட்ஸ்லாம் அப்படியே வந்துட்டுருக்காங்க. கை நிறைய பேங்கிள்ஸ், காதில் அழகாக ஜும்காலாம் போட்டுட்டு குடு குடுன்னு வெளியே வந்துட்டுருக்கா. அப்போது அவள் ஃப்ரெண்டு தான், என்ன வயன் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல, ஏன்டி ஏன் அப்படி கேட்குற? இல்லை பார்த்தேன், ஏதோ நடக்க போகுது போலையே, அவ்வளோ புத்துணர்ச்சியாக இருக்கே. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, அதான் காலேஜ் முடிச்சிட்டேன்ல, அந்த சந்தோஷம் தான். இனிமேல் ஜாலியாக இண்டிபெண்ட்டாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துள்ளி குதிச்சு ஜாலியாக விளையாடிட்டு இருக்கீங்க. எஸ், நீங்கள் தான் காலேஜ் முடிச்சிட்டீங்க, இப்போ வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கீங்க. செம்ம ஜாலியாக. என்னவோ தெரியலடி, மனசு ஒரு மாதிரி பட்டாம்பூச்சி மாதிரி பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சு குதிச்சு போயிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரித்து நிற்கிறாங்க. இப்போ அப்படியே இன்னொரு இடத்துல காட்டினா ஒரு வீட்டில் தான் ஒரு லேடி நின்று செம்ம பரபரப்பாக சமைச்சிட்டு இருக்காங்க. அவ்வளோ திங்ஸ் பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஸ்வீட்ஸு அந்த டேபிளில் நிறைய அளவுக்கு இருக்குது. அவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு ஓகே இதெல்லாம் கரெக்டாக இருக்குது, இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் ஓகே அப்படின்ட்டு கணக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போது சடனாக அவங்கள யாரோ பேக்கப் பண்ண, ஹே பயந்துட்டேன், நீ அடி. அம்மா என்னம்மா பண்ணுற? பார்த்த தெரியல, சமைச்சிட்ருக்கேன், தெரியலையா என்ன? அது தெரியுது. யாருக்கு இவ்வளவும்? எனக்கம்மா. ஏன் ஒத்த வாங்க போகிற, போய் ட்ரெஸ் மாற்றப்போ. அம்மா ஏம்மா இப்படி பண்ணுற நீ? ஏன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தான் அவங்க அம்மா தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. அம்மா இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா? இவ்வளோ ஸ்வீட்ஸையும் நீ தனியால் சாப்பிட்லான்னு பார்க்குறியா? ஏன் ஒத்த வாங்க போகிற போ அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி தள்ளி விட்டுறாங்க. ஸோ நீங்களும் சொல்ல மாட்டேன், ஹே சொல்கிறேன்டி, இங்கே பாரு ஏன் ட்ரெஸ் மாற்றிட்டா சொல்கிறேன், போமா அப்படின்ட்டு குடு குடுன்னு மேலே ஓடுறீங்க. அப்போது ஸ்டெப்ஸ்லேயே யாரோ தேய்ச்சிட்டே நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் அப்படியே போனவங்க ரிவர்ஸ்லேயே வரீங்க. வந்துட்டு இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு குறு குறுன்னு பார்க்குறீங்க. அங்கே நிற்கிறது உங்கள் அக்கா விஷாக்கா தான். இப்போ நீங்கள் அவளை குறு குறுன்ட்டு கேவலமாக பார்க்குறீங்க. விஷாக்கா சிரிச்ச மேனிக்கு வெக்கப்பட்டுட்டு அப்படியே உங்களை பார்த்தவ அப்படியே அட்டென்ஷனில் நிற்கிறா. வயன் எப்போ வந்த? சரி, நான் ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன் உனக்கு, அதை போய் போட்டுக்கோ, அம்மா கொடுத்தாங்க. என்னக்கா சொல்கிற? எதுக்கு நான் அதை போட்டுக்கணும்? அம்மா அதுக்கு புது ட்ரெஸ் கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் தொண்ணு கேள்வி கேட்க விஷாக்கா உங்கள் மண்டை மேலேயே கொட்டி கேள்வி கேட்டுகிட்டே இருக்காத வயன், போய் ரெடி ஆகு. அக்கா எனக்கு நீ சொல்ல போறியா இல்லையா? என்னதான்க்கா நடக்குது சொல்லுக்கா, மண்டை பிஞ்சிரும் போல இருக்கு. சரி நான் சொல்கிறேன், இங்கே வா அப்படின்ட்டு பொறுமையாக கூப்பிட்டு அப்படியே உங்களை பக்கத்தில் நிறுத்திட்டு, அது வந்து ஐயோ என்னதான்க்கா சொல்லி தொலைக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி சொல்ல விஷாக்கா அப்படியே உங்களை பிடிச்சி பக்கத்தில் நிற்க வச்சுட்டு, அது வந்து ஊர்லேருந்து மாமா எல்லாரும் வராங்க. என்ன மாமாவா? ஆமாம், அத்தை மாமா அப்புறம் அவங்க பசங்க எல்லாருமே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிக்க, யாரு சின்ன மாமா வராங்களா? ஜாலி ஜாலி, சின்ன மாமா தானே, அந்த 2 குட்டுவானுங்களும் வராங்களா அப்படின்னு நீங்கள் ஆசையாக கேட்க, சின்ன மாமா இல்லடி பெரிய மாமா அப்படின்ட்டு மண்டை மலையை வைக்கிறா. பெரிய மாமாவா? யாரு, கிம் மாமாவா? ஆமாடி, அவங்க கொரியாலெல்லாம் இருக்காங்க. இல்லடி வராங்கடி. எதுக்கு? அது வந்து அப்படின்னு விஷாக்காக்கு மூஞ்செல்லாம் செவந்துடுது. என்னக்கா ஆச்சு? இப்படி செவந்து போனா நான் என்ன கண்டுபிடிக்கிறது? அது வந்து அது அது நம்ஜூன் மாமாக்கு என்ன? நம்ஜூன் மாமாக்கு என்ன அப்படின்ட்டு குளிக்கிட்டு இருக்கீங்க. நம்ஜூன் மாமாக்கு ஒன்றும் இல்லடி, நம்ஜூன் மாமாக்கு என்ன பொண்ணு கேட்டு வராங்க. வாட்? ஒன்று நம்ஜூன் மாமாக்கா? ஆமாம் அப்படின்ட்டு ரொம்ப வெக்கப்பட்டுட்டே சொல்ல, இங்கே நீங்கள் லைட்டாக சிரிச்சிட்டே அவளை பார்க்குறீங்க. அவள் அப்படியே உங்களை பார்த்துட்டு, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, திடீர்னு முடிவாயிடுச்சு. ஏங்கா உனக்கு நம்ஜூன் மாமாவை பிடிக்காதா? இல்லை பிடிக்கும்,
ஆனாலும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஷாக்க ஷையாக, தெரியுது தெரியுது உனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுது, சரி ரொம்ப ஷையாகி இப்போவே வேஸ்ட் பண்ணிடாத, அப்புறம் என் மாமா வந்தால் எதுக்கு அனுப்பேன், போடி, இங்கே பாரு, இனிமேல் நம்துன் மாமா கிட்ட போய் உன் தை சாலகம் இருக்குன்னா நீ நோண்டக்கூடாது, பாரா என் அக்கா கோவம்லாம் வருது அப்படின்ட்டு நீங்கள் தான் விஷாக்காவை போட்டு செம்மையாக கலாச்சி தள்ளிட்டு இருக்கீங்க. எங்கள் விஷாக்கா உங்ககிட்ட வார்ன் பண்ணிட்டு இருக்கா, இப்போது இங்கே பாரு நீ வேணா தியாங் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனால் நம்ஜன் மாமா பக்கத்தில் வந்த அப்படின்னு சொல்ல அவங்க மூஞ்சே அவ்வளோ சேட் ஆகிடுது. ஸோ விஷாக்கா, ஹே வயன் என்னாச்சு, சும்மா விளையாட்டுக்கு தாண்டி சொன்னேன். இல்லைக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், ஒரு நிமிஷம் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு, நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னா நான் தனியாக தானே இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி வேறு ரீசன் சொல்கிறீங்க. பட் உங்கள் சேட்னஸுக்கான ரீசன் அது இல்லை. இப்போ நீங்கள் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு சரிக்கா நான் போய் குளிச்சு ட்ரெஸ் மாத்துறேன் அப்படின்ட்டு அப்படியே போகிறீங்க, குளிக்கிறீங்க, ஒரு மாதிரி திங்கிங்காகவே இருக்குது. இப்போ அப்படியே டவலோட மிரர் முன்னாடி தான் வந்து நின்றுட்டுருக்கீங்க. அவ்வளோ பெரிய மிரர் இருக்குது உங்கள் ரூமில். ஏன் ஏன் எல்லோரும் எனக்குனே இருக்காங்களா? ரொம்ப வருஷம் ஆச்சு, 10 years மேலே ஆயிடுச்சு நான் தேவங்க மாமாவை பார்த்து. ஏன் திருப்ப ஏன் லைஃப்பில் வராரு அப்படின்ட்டு பொறுமையாக டவலை ரிமூவ் பண்ணி போடுறீங்க. அவங்க முன்னாடி இருக்க அந்த பெரிய மிரரில் அப்படியே உங்கள் பாடியை பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு மாதிரி உங்கள் செஸ்ட் பக்கத்தில் ஒரு ஸ்கார் மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அதில் அப்படியே கை வச்சு லைட்டர் அப் பண்ணுறீங்க. உங்களுக்கு பழசெல்லாம் அப்படியே ஞாபகம் வருது, கண்ணெல்லாம் கலங்குது. இப்போ அப்படியே காட்டினா ஒரு 10 years பேக் நீங்கள் தான் அழகாக ஸ்கர்ட்லாம் போட்டுட்டு நாங்கள் யூனிஃபார்ம்லாம் நல்லா டக்கின் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வரீங்க. உங்களுக்கு 2 சைடும் போனி டைல் தான் போட முடியும். ஸோ அதனால அழகாக ஒரு போனி போட்டுட்டு குட்டுன்னு ஓடி வந்துட்டு இருக்கீங்க. இங்கே உங்கள் அம்மா, ஹே வயன் எங்கடி ஓடிட்டு இருக்க, இங்கே வாடி அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து பிடிச்சி உங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. இப்போ விஷாக்கா பார்த்தா அவசரமாக புக் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, அம்மா எக்ஸாமுக்கு லேட் ஆகுதுமா நான் கிளம்புறேன், பாரு மூத்தவ எவ்வளோ பொறுப்பாக இருக்கா, இவ்வளோ பெற்றதுக்கு அப்படின்ட்டு உங்கள் மண்டையில் அடிச்சு உங்கள் ஹேரை தான் ஒழுங்காக ட்ரை பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. டையை ஏன்னா தானே போட்டிருக்கீங்க அதையும் சரி பண்ணி விடுறாங்க. விஷாக்கா முதல்ல எக்ஸாம் இருக்குன்னு அப்பா கூட கிளம்பி போயிட்டா. அம்மா நான் எப்படி போகிறதா, நடந்து போ. அம்மா நான் நடந்துலாம் போக மாட்டேன், அம்மா அப்பாவை திருப்ப வர சொல்லுமா, என்னை கூட்டிகிட்டு போக சொல்லு அப்படின்ட்டு கீழே உட்காந்து உருண்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் இன்னைக்கு எக்ஸாம் தான், பட் நீங்கள் ஆல்ரெடி லேட்டு சாப்பிட்டுட்டே உருண்டுட்டு இருக்கீங்க. நான் போகணுன்னா நீங்கள் யாரையும் கூப்பிடுங்க, அப்பாவை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. எங்கள் அம்மாவுக்கு சரியான ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுது. இப்போது வீட்டு வாசலில் ஹார்ன் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. ஸோ கேட்ட உடனே உங்கள் அம்மா தான் வெளியே வந்து பார்க்குறாங்க. பார்த்தாங்க தேவாங் தான் ஒரு மாதிரி அவனோட புல்லட்டில் அப்படியே வந்து நிற்கிறான். தேவன் இப்போ தான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் போயிருப்பான். ஸோ அவனுக்கு பைக்கெல்லாம் எடுத்து கொடுக்க அதை காணிக்கிறதுக்காண்டி உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பான். இப்போ உங்கள் அம்மாவுக்கு சரியான ஐடியா தோணுது. உங்களை பிடிச்சி அப்படியே தரன்னு இழுத்துட்டு வராங்க. ஹே வயன் என்ன மாமா கூட போ. நானும் போக மாட்டேன், நான் அப்பா கூட தான் போவேன், அப்பாவை கூப்பிடுங்க நான் அப்பா கூட போகிறேன் அப்படின்ட்டு உங்கள் அம்மாவை பிடிச்சிட்டு அழுகிறீங்க. உங்கள் அம்மா, ஹே வயன் போடி, அப்பா ஆல்ரெடி போயிட்டாங்களாண்டி வேலைக்கு, அப்பாவுக்கும் லேட் ஆகுதான். ஐயோ நான் அந்த பிள்ளைக்கு என்னன்னு சொல்லி புரிய வைப்பேன். இங்கே பாரு வயன், பிராணத்தை எடுக்காத வயன், போவயன் அப்படின்ட்டு உங்களை பிடிச்சி தள்ளி விடுறாங்க. நீங்கள் இல்லைடா நான் போக மாட்டேன் அப்படின்னு அங்கேயே உட்காந்துருக்கீங்க. இப்போ தேவங்க தான் உங்களை பார்த்துட்டு, வயன் ஏறியா இல்லையா அப்படின்னு கேட்க நீங்கள் அப்படியே தேவங்க திரும்பி பார்க்குறீங்க. உங்களுக்கு சரி பயமாக இருக்குது. உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே தேவங்க பார்த்தா செம்ம பயம். இப்போ தேவங்க இப்படி கேட்கவும் நீங்கள் அப்படியே திருன்னு முடிச்சுட்டு இருக்கீங்க. இங்கே பாரு இப்போ நீ வந்து ஏறலண்ணா தூக்கி ஃப்ரெண்டில் உட்கார வைப்பேன் அப்படின்ட்டு நீங்கள் முடிச்சு பார்க்குறீங்க. இப்போ உங்கள் அம்மா தான் அப்படியே உங்களை பிடிச்சி எழுத்துட்டு போய் ஃப்ரெண்டில் பேக் வச்சுட்டு உங்களை பின்னாடி ஏற்றி விட்டுறாங்க. தேங்க்ஸ்ப்பா. அத்தை இதுலலாம் என்ன இருக்குது, தேங்க்ஸ்லாம் சொல்கிறீங்க, என்ன இருந்தாலும் ஃப்யூச்சரில் இவ தான் என் பொண்டாட்டி, அது எனக்கு தெரியுமே. ஐயோ என் சமத்து பிள்ளை, இவளை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுரு, இன்னைக்கு இவளுக்கு எக்ஸாம் வேறு, மழை வேற பெய்கிற மாதிரி இருக்குடா, பார்த்து போங்க 2 பேரும் அப்படின்னு அனுப்பி வச்சுறாங்க. இப்போ நீங்கள் தான் அப்படியே லைட்டாக அந்த ஷர்ட்டை பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்படியே இறங்கினா போதுண்டா அப்படின்னு உயிரை கையில் பிடிச்சிட்டு அவன் வேகமாக ஓட்டுறான், இருந்தாலும் அப்படியே கிரிப்பாக பிடிச்சிட்டு இருக்கீங்க. தேவங்கு இங்கே ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் ரீசெண்டாக தான் ஏஜ் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு இருக்கு, அதெல்லாம் ஐயா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போது கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் தான் வண்டி ஸ்டாப் பண்ணாங்க, குடுன்னு கீழே இறங்கிட்டு தேங்க்ஸ் மாமா அப்படின்னு பேக் எடுத்துகிட்டு உள்ளே போகலான்னு திரும்பினா அங்கே ஸ்கூலும் இல்லை, அப்படி ஒரு இடமும் இல்லை. மாமா எங்கே மாமா கொண்டு வந்திருக்கேன், இது ஸ்கூல் இல்லை மாமா, ஸ்கூலு எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு டைரக்ஷனே தெரியல, அது என்ன இடம்னு கூட தெரியல. ஒரு மாதிரி பாலடைஞ்ச இடம் மாதிரி இருக்குது, ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா, ஒரு தூரத்தில் ஒரு வீடு அதுவும் உடஞ்சி போயிருக்கு. நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப பயந்துக்கிறீங்க. அப்படியே கொஞ்சம் பின்னாடி போகிறீங்க. இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மாமா எதுக்கு மாமா பக்கத்தில் வர,
அப்படின்னு நீங்கள் பின்னாடி பின்னாடி போடுறீங்க. உங்கள் பேக்கை வேற போட்டுறீங்க. அப்படியே பேக்கை பார்த்துட்டு மாமா அது அப்படின்னு பேக் எடுக்க போக தேவங்க அப்படியே உங்களை பிடிச்சு அதில் ஒரு பெரிய மரம் இருக்குது. அந்த மரத்துலேயே இப்படி சாய்க்கிறான். நீங்கள் அப்படியே தேவங்க கையை போட்டு டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. மாமா என்ன மாமா பண்ணுற, வேணாம் மாமா, மாமா ஸ்கூலுக்கு டெஸ்ட் மாமா அப்படின்ட்டு உங்கள் கண்ணெல்லாம் செம்மையாக கலங்குது. நீங்கள் பயந்துட்டு தேவங்கிட்ட வைப்ரேஷன்லேயே பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ டேயும் விடுற மாதிரி தெரியல. அப்படியே உங்களை தூக்கி அந்த மரத்துலேயே லாக் பண்ணிட்டு என்ன பயந்து பயந்து சாவாது, நான் தானே உன் மாமா தானே, மாமா ஸ்கூலுக்கு போகணும் மாமா, விடு மாமா ப்ளீஸ் மாமா, எனக்கு பயமாக இருக்குது. பயப்படாத நான் தானே அப்படின்ட்டு ஒரு மாதிரி நீங்கள் போட்டிருந்த ஷர்ட் பட்டன் தான் ஒவ்வொன்றா கலட்டுறான். மழை பெய்ய ஆரம்பிக்குது. இப்போ ஒவ்வொன்றா கலட்டவே வேண்டாம் போல். உங்கள் ஒயிட் யூனிஃபார்ம் நனைஞ்சு அப்படியே டிரான்ஸ்பரண்ட் ஆகுது. நீங்கள் இன்றைக்கின்னு பார்த்து உள்ளே போட வேண்டியதுலாம் கரெக்டாக போடாமல் வந்திருப்பீங்க. ஸோ எல்லாம் அப்பட்டமாக தெரிய என்ன ப்ரா மட்டும் போட்டு அது மேலே எதுவும் போட வேண்டாமா, மாமா அது அவசரத்தில் மறந்துட்டேன் மாமா, விடு மாமா நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டே இருக்க. அப்படியே உங்களோட நெக்குக்கு கீழே அப்படியே கையை வச்சு செம்மையாக அமுக்குறான். உங்களுக்கு செம்மையாக வலிக்குது மாமா, வலிக்குது மாமா. ஓ இப்போ தான் எல்லாம் வருது இல்லை, அப்படி தான் வலிக்கும், தாங்கிக்கோண்ணே. ஒப்புச்சம் தானே, தாங்க மாட்டியா அப்படின்னு கேட்குறான். உங்களுக்கு பயமாக இருக்குது. மாமா மாமா ஸ்கூலுக்கு போகலாம் மாமா ப்ளீஸ் மாமா, மாமா மாமா விடு மாமா அப்படின்ட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. இங்கே தேயாங் அவன் கையை கழுத்துக்கு கீழே கொண்டு போனவன் தான் இன்னும் அந்த கையை அங்கேருந்து எடுக்கல. நீங்கள் தான் அந்த இதெல்லாம் தாங்க முடியாமல் உங்களுக்கு செம்ம பெயினாக இருக்குது. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. மழை வேற கொஞ்சம் கொஞ்சமாக ஹெவி ஆகிட்டே இருக்குது. தேவம் ஃபுல்லாக அப்படியே நனைஞ்சு ஸ்வெட் ஆகி அவள் ஹேர் அப்படியே ஃப்ளிப் பண்ணுறான். உங்களை தூக்கி அந்த மரத்து மேலே ஒரு மாதிரி பின் பண்ண மாதிரி இடுப்போட சுற்றி பிடிச்சிக்கிறான். இப்போ நீங்கள் பயந்துட்டே இருக்கீங்க. ஸ்கர்ட் தானே போட்டிருப்பீங்க, அப்படியே ஸ்கர்ட்டை தூக்கிட்டு இப்போ கீழே நீங்கள் போட்டிருக்கத அப்படியே சைடாக நவுத்தி விடுறான். இப்போது விசிபிளாக உங்களோட டவுன் ஏரியா அவனுக்கு கை வச்சு தடவுற மாதிரியே கிடைக்குது. ஸோ இப்போது அங்கே தான் கையை வச்சு ஒரு மாதிரி ப்ளே பண்ணிகிட்டு இருக்கான். உங்களால் சுத்தமாக முடியல. சின்ன பொண்ணு வேறையா, ரொம்ப வலிக்குது. நீங்கள் மாமா வேணும் மாமா, என்ன மாமா பண்ணுற தப்பு மாமா, இதெல்லாம் வேணும் மாமா அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கீங்க. தாங்க உங்களை விடாமா அப்படியே 1 2 3ன்னு அப்படியே உள்ளே இறக்கிட்டு இருக்கான். இங்கே நீங்கள் செம்மையாக கத்துடுறீங்க. மாமா ப்ளீஸ் மாமா, மாமா ப்ளீஸ் அப்படிங்கிறீங்க. அவன் அப்படியே உங்களே பார்த்துட்டு என்னை இப்படி பயப்படுற, பயப்படாத நான் தானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். உங்களுக்கு இருக்க இன்னும் பயமாயிட்டே இருக்கு. அப்படியே பார்க்குறீங்க. மாமா ப்ளீஸ் மாமா அப்படிங்கிறீங்க. ஆனால் இங்கே தேவங்க விட்டுற மாதிரி தெரியல. இப்போ கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்குள்ளே ஏதோ ரொம்ப பெருசாக போகிற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு கண்ணை வச்சு தேவங்க பார்க்குறீங்க. தேவங்க தான் ரொம்ப அடக்க முடியாமல் அவனோட தடுத்து உங்களுக்குள்ளே விட்டுட்டு இருக்கான். நீங்கள் மாமா வலிக்குது மாமா வலிக்குது அப்படின்னு நீங்கள் கத்த மழை ஹெவியாக பெய்ய ஆரம்பிக்குது. ஸோ அப்படியே நல்ல தண்ணி விழ நீங்கள் உங்களுக்கு கீழே செம்ம பெயின் ஆகி ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால நல்ல ப்ளீட் ஆகி அப்படியே தொப்புன்னு தேவங்க மேலே விழுந்துடுறீங்க. தேவங்க அதுவும் கண்டுக்காமல் ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்படியே ரிலீஸ் பண்ணுறான். உங்களுக்கா முடியல, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. அது எல்லாத்தையும் பேர் பண்ணிவிட்டு அவன் மேலேயே ஷோல்டர்லேயே சாஞ்சவங்க தான் எந்திக்கவே இல்லை. அவங்க அப்படியே இப்போ உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டு இப்போ அப்படியே வண்டி எடுத்துகிட்டு திரும்ப உங்கள் வீட்டுக்கு தான் போகிறான். இப்போ உங்கள் அம்மா தான் ஹே என்னாச்சு தேவம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வராங்க. லைட்டாக ப்ளஸ் செயின்லாம் பார்த்தானே, என்னாச்சு தேவம் என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்ல இங்கே தேவங்க தான் அப்படியே கரெக்டாக போய் ரெடி பண்ணிட்டு வந்த மாதிரி அதை பாதி தூரம் போயிட்டு இருந்தோம். திடீர்னு பிளட் வருது மாமான்னா நானும் சரி அப்போ பக்கத்தில் எங்கேயா மெடிக்கல் ஷாப்பில் நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு வாங்கி கொடுத்துக்கிறதுக்காண்டி இறக்குனேன். மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. கொடுக்குறதுக்குள்ளால தொப்புன்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அதெல்லாம் தூக்கிட்டு ஃப்ரெண்டில் வச்சு கூப்பிட்டு வந்தேன். அதுவும் ட்ரெஸ் வேறு ப்ராப்பராக இல்லை அப்படின்ட்டு நல்லவ மாதிரி ஆக்டிங் போடுறான். உங்களுக்கு இதெல்லாம் கேட்குது, பட் எந்திக்க முடியாத நிலைமையில இருக்கீங்க. அப்படியே படுத்தே இருக்கீங்க. அதை மேலே போய் படுக்க வச்சுட்டு வந்துடுறேன், நீங்கள் அப்புறமா ட்ரெஸ் மாற்றி விட்டுக்கோங்க. சரி தேவம் அப்படின்னு உங்கள் மேலே அழகாக ஒரு டவல் போட்டுக்கிட்டு அப்படியே அனுப்புகிறாங்க. நீங்கள் அப்படியே மயக்கம் போட்ட மாதிரியே தான் இருக்கீங்க. தேவங்களை அப்படியே பெட்டில் படுக்க வச்சுட்டு பாரு என்ன நடந்தாலும் எனக்கு தான், நீ பாதி தூக்கத்தில் தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் இங்கே பாரு ஐ லவ் யூ, நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்னு அப்செஸ்டா பேசிட்டு உங்கள் லிப்ஸ்லேயே ஒரு கிஸ் பண்ணிட்டு போகிறான். கன்னத்தில் கூட இல்லை, லிப்ஸில். ஸோ இதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்துட்டு அப்போவே அப்படி நடந்துக்கிட்டா இப்போ எப்படி நடந்து பண்ண தெரியல, நான் அவ்வளோ கெஞ்சறேன், என்னை விட கூட உனக்கு மனசு வரல, சரியான காட்டா முரடா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க தான் ஏசிட்டே இருக்கீங்க. இப்போ உங்கள் ஃபோனுக்கு ஒரு கால் வர, யார் அண்ணா நம்பரா அப்படின்னு கால் அட்டன் பண்ணிட்டு அப்படி வைக்கிறீங்க காதில். இப்போ அந்த பக்கத்துலேருந்து என்ன பண்ணுறடி என்ன பண்ணுற அப்படின்னு ஒரு சவுண்டு. மாமா பரவாயில்ல கரெக்டாக சொல்கிறீங்க,
ஐ எம் கமிங் ஃபார் யூ பேபி கேர்ள். லேண்ட் ஆயிடுச்சு ஃப்ளைட்டு. லேண்ட் ஆனோன்னு முதல் கால் உனக்கு தான். அண்ணா நம்ஜுன்னு இப்போ தான் அவங்க வீட்டுக்கு கால் பண்ணுறான். வண்டி வந்துட்டே இருக்கு. மாமா அந்த வேமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். இங்கே உங்களுக்கா இன்னும் பயம் எக்ஸ்ட்ரா ஆகிடுது. அவன் வாய்ஸை கேட்டோன்னே இன்னும் நல்லா பயந்துக்கிறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, முழிச்சிட்டே இருக்கீங்க. இப்போ ஃபைனலாக உங்கள் அம்மா கொடுத்த தாவணியும் கட்டிட்டு கீழே வரீங்க. உங்கள் அம்மா தான் உங்களை அப்படியே பிடிச்சிலத்து. ஹே வயன், என்னடி தலையெல்லாம் ஈரமாக்கி வச்சுருக்கீங்க வா அப்படின்னு தோற்றி விடுறாங்க. ஸோ அழகா ஃப்ரீ ஹேரில் வெட்டான ஹேர் அப்படியே தண்ணி சொட்டிட்டு இருக்கு. ஸோ அவங்க அப்படியே நல்லா தோற்றி விட்டுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க தோத்திட்டே இருக்க விஷாக்கா தான் டோர் ஓப்பன் பண்ணிட்டு அம்மா மாமா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வளரிட்டு இருக்கா. இப்போ உங்கள் அம்மா விஷாக்கா என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு உங்கள் அம்மா எட்டி பார்க்குறாங்க. ஐயோ வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இப்போ அங்கே கிம் ஃபேமிலி தான் உள்ளே என்டர் ஆகிட்டு இருக்காங்க. இங்கே நீங்கள் அப்படியே தோத்திட்டே இருந்தேன்னு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. வரிசையா அம்மா அப்பா அப்புறம் நம்ஜன் வராங்க. நம்ஜன் பார்த்தோன்னே நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சு வணக்கம்லாம் வைக்கிறீங்க. இப்போது பின்னாடி ஒரு பர்சன் அப்படியே கூலர்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு உள்ளே வந்தோம்னா உங்களை தான் அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் மண்டையில் கை வச்ச மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க. உங்கள் இடுப்பெல்லாம் தெரியுது. அதை பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கண்ணாலேயே காணிக்க நீங்கள் டக்குன்னு கவர் பண்ணிக்கிறீங்க. பரவாயில்லடி வேலைன்னு பப்பாளி மாதிரி தான் இருக்க அப்படின்னு ரசிக்கிறான். பிகாஸ் உங்களை கடைசியாக 8th ஸ்டாண்டர்டில் பார்த்துருப்பான். அப்புறம் அவன் பாட்டுக்கு அப்ராட் கிளம்பி போயிருப்பான். இப்போ தான் இவங்க எல்லாருமே பேக் டு இந்தியா வந்திருக்காங்க. நீங்கள் தான் அப்படியே தேவையே பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அவன் அப்படியே நல்லா மாதிரி வந்து உட்காந்துட்டு இருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. இப்போ உங்கள் பேரண்ட்ஸ்லாம் சுற்றி முற்றி வந்த வேலையில் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசிட்டு இதெல்லாம் மறந்தே போயிட்டேன். நீங்கள் வந்து இப்போ தானே உட்காந்துருக்கீங்க. நான் தான் பைத்தியக்காரியாட்டும். ஐயோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள் சம்மந்தி, நல்லா உட்காந்து கல்யாணத்தை முடிச்சுட்டு தான் நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்ல விஷாக்கா அவங்க பின்னாடி நின்று ஷையாயிட்டே இருக்காங்க. இப்போ நம்ஜூன் அப்படியே பார்க்க இங்கே விஷாக்கா ஷையாயிட்டே இருக்கா. இப்போ தேவன் உங்களை பார்த்துட்டு இருக்கான். அதை நீங்கள் பார்த்தோன்னே அப்படியே விஷாக்காவுக்கு பின்னாடி புரிஞ்சுக்கிறீங்க. ஏ வயன், இங்கே என்ன உன்னைய பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. என்னடி விடுறே என்ன? அக்கா இங்கே என்ன இல்லை, எனக்கு அங்கே எனக்கே பிடிக்கல. சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கவர் பண்ண மாதிரி அவளும் நின்றுக்கிறா. இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. டேஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கிப் ஆகுது. மேரேஜுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரெஸ் வாங்குறது எல்லாமே. இந்த பக்கம் அவன் சிலமிஷ வேலையை இன்னும் ஆரம்பிக்கல. என்ன ரொம்ப நல்லவனாயிட்டானா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே டவுட் வருது. சும்மா கையை காலை வச்சுட்டு இருக்கவே மாட்டானே. தனியாக எப்போ கிடைச்சாலும் இன்னும் நான் மாட்டவே கூடாது வயன் அப்படின்னு சொல்லிட்டு கொல்லப்புறத்தில் அப்படியே கொண்டு போய் தண்ணி ஊற்றிட்டு வரீங்க. மாமா அப்படின்ட்டு நீங்கள் பயந்து 2 அடி பின்னாடி வச்சா அவன் 3 அடியும் முன்னாடி வந்து உங்களை ஒட்டிட்டு நிற்கிறான். உங்கள் இப்போ பிடிச்ச பக்கத்தில் எடுத்து அப்படியே உடம்பு உரசுற மாதிரி நிற்க வச்சுக்கிறான். மாமா என்ன மாமா பண்ணுற, விட மாமா. அம்மா அப்பா யாரும் பார்த்தா, அத்தை மாமாலாம் பார்த்தா என்ன மாமா ஆகும்? என்ன ஆகும்? இவன் உண்டாயிட்டேன்னு நினச்சி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. மாமா விளையாடுது மாமா, விடு மாமா. என்ன மாமா மாமான்ட்டு பயந்துட்டே இருக்கேன். பயந்து சாவாதடி அப்படின்ட்டு உங்களை பிடிச்சிருக்கான். நீங்கள் பொல்லுட்டுன்னு நினைக்கிறீங்க. பிகாஸ் தேவன் கிஸ் பண்ண வந்திருப்பான். நீங்கள் அரைஞ்சதும் அவன் இதை எதிர்பார்க்கவே இல்லை. என்ன பண்ண? என்ன நீ என்ன ட்ரை பண்ணுற? எனக்கு இதெல்லாம் பிடிக்கவும் செய்யாது. நான் அந்த வாயம் கிடையாது, புரியுதா அப்படின்ட்டு அங்கேருந்து அவன் மூஞ்சுக்கு நேராக சொல்லிட்டு போயிடுறீங்க. அவங்க அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு அப்படியா சரி விடு அப்படின்ட்டு அவனும் அங்கேருந்து போயிடுறான். எங்க அடையே காட்டினா கிச்சனில் தான் உங்கள் அம்மாவும் தேவனோட அம்மாவும் நின்றுட்டு இருக்காங்க. அது உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தயங்கிட்டே இருக்காங்க. என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்ல. இப்போ தேவனோட அம்மா எதுவும் சொல்ல. ரொம்ப சந்தோஷம், அப்படி பண்ணிடலாம் அப்படின்னு சிம்பிளாக முடிச்சிடறாங்க. தேவனோட அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க அப்படியே ஹக் பண்ணிட்டு ஐயோ நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். நீங்கள் சந்தோஷம்னு சொன்னது ரொம்ப 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 எனக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை அப்படின்ட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலி டேஸ்லாம் ஸ்கிப் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து வீட்டுக்குள்ளே தான் ஒரு பொண்ணு அப்படியே ட்ராலியோடு வந்துட்டு இருக்கா. ஷார்ட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே ஸ்லீவு அங்கே எல்லாம் தெரியும் போல் மேலேயும் கீழேயும் அப்படி வந்துட்டு இருக்கா. ஜஸ்ட்டு கொஞ்சம் பாடி கவர் பண்ணும் அதுக்காண்டி ஒரு துணியை கட்டிட்டு வந்துட்டு இருக்கா. இங்கே எல்லாரும் ஆணு பார்த்துட்டு இருக்காங்க. உங்கள் அம்மா தான் யார் இந்த பொண்ணு நடு வீட்டில் வந்து நிற்கிறா, அதுவும் செருப்போட அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போது யாருமா நீ அப்படின்னு உங்கள் அம்மா சவுண்டாக கேட்டோன்னே எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வராங்க. அப்போது நீங்களும் வெளியே வரீங்க. யாரேவா துண்டை கட்டிட்டு வந்திருக்கா? நான்லாம் பாத்ரூம் விட்டு வெளியே வரதுக்கே பல நாள் யோசித்தேன். இவா ரோட்ல இப்படியா நடந்தா அப்படிங்கிற மாதிரி நீங்களும் விஷாக்காவும் பக்கத்தில் நின்று டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ஜோன் அப்படியே கீழே வந்தவன் ஜெசி இங்கே என்னடி பண்ணுற அப்படின்னு கேட்குறான். ஹாய் நம்ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜனுக்கு வந்து ஒரு கேட்டிப்பொடி இங்கே விஷாக்காவுக்கு செம்ம கடுப்பாக்குது. அப்படியே முறைச்சிட்டு பார்த்துட்டு இருக்கா. இப்போ நம்ஜன் அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு எதுக்கிடி இங்கே வந்திருக்க, எதுக்கு வந்திருக்கான்னு கேட்குற. அவங்க கல்யாணத்துக்கு தான் வந்தேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா.
சரி எங்க என் டார்லிங் கிம் தயாங் அப்படின்னு சொல்லிட்டு முடிய ஒரு மாதிரி சிலுக்கு மாதிரி ஒதுக்குறா. அவனா டேய் கிம் தயாங் தேவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் தான் கத்தி கூப்பிட. இப்போ மேலே அந்த தேங் தான் என்னடா அப்படின்னு கேட்டுட்டே வந்தவன் ஜெஸி இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க ஜெஸியும் அப்படின்னு மாதிரி ஸ்ட்ரக்சராக ஓடுறேன்னு கிறுக்கு மாதிரி ஓடி வந்துட்டு இருக்கா. எங்கள் தேங்கும் கடைக்கு ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கிட்டு 2 பேரும் அப்படியே கட்டி பிடிச்சி ஒட்டிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னா உங்கள் அம்மாவும் தேவோட அம்மாவும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு இருக்காங்க குருன்ட்டு. இப்போ நீங்கள் என்ன யார் இவ அப்படின்னு சொல்ல இப்போ நேராக தேவங்க தான் கொண்டு போய் உங்கள் பேரண்ட்ஸ் முன்னாடி நிறுத்திட்டு அம்மா ஷீஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அவ்வளோதான் உங்கள் தலையில் இடியல் மாதிரி இருக்குது. பிகாஸ் நீங்கள் நினச்சிருப்பீங்க தேவங்க இப்படி தான் வந்து சொல்லிட்டே இருப்பான், கடைசியில் மாமா நம்மளை தான் கல்யாணம் பண்ணிப்பாரு அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு ஆசை இருந்திருக்கும். பட் தேவங்க கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னோன்னே அவங்க உலகமே லைட்டாக ஸ்டாப் ஆகி தான் போச்சு. அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. இங்கே கீழே தேவங்க ஒரு பொண்ணோட அவன் பேரண்ட்ஸ் முன்னாடி நின்றுட்டு ஷீஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அதே பால்கனியில் நின்று நீங்கள் அவனை அப்படியே சோகமாக பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஒரு மாதிரி கண்ணெல்லாம் டியராக பாக்குது. விஷாக்கா அவங்கள நல்லாவே நோட் பண்ணுறா. இப்போ அப்படியே காட்டினா குடும்பம் தான் ஃபுல்லாக உட்காந்து தேவங்க சுற்றி இதா என்னது இது அப்படின்னு கேட்க அவங்க இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஜெஸியும் அதுக்கு ஒத்தலாச்ச மாதிரி தெரியுது. இப்போ காட்டினா டேஸ்லாம் ஸ்கிப் ஆக தேவங்க ஜெஸியோட அலப்பறை தாங்க முடியல. ஃபேமிலியாக கோயிலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. எங்கள் தேவங்க ஜெஸியும் கீழே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு அன்றைக்கி செம்மையாக உடம்பு சரியில்லை, ஸோ நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. இப்போ வரிசையாக நீங்கள் அப்படியே ரொம்ப பசிக்குது வேற, அம்மா என்ன செஞ்சிச்சுன்னு தெரிலையே அப்படின்னு கீழே தான் போகிறீங்க. போயிட்டு அம்மா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும், இப்போ கீழே போனால் அவனுங்களை வேற பார்க்க வேண்டியது இருக்குமே அப்படின்னு மண்டே சூரிய நான் பசிக்குது அப்படின்னு போயிடுறீங்க கீழே. இப்போ போயிட்டு அப்படியே பார்க்குறீங்க 2 பேரும் உட்காந்து நல்லா டிவி பார்த்துட்டு இருக்காங்க. டிவி பார்க்குறது பாரு அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டு அப்படியே இந்த தண்ணி குடிச்சிட்டு அப்படியே திரும்பினா தேவன் வந்து பக்கத்தில் நிற்கிறான். பயத்தில் தண்ணியை மேலே ஊற்றிடுறீங்க. அப்படியே ஃபுல் பாடியும் நனைஞ்சு போயிடுது. பரவாயில்லடி, அப்போ தண்ணி ஊற்றும் போது சரி இப்போ தண்ணி ஊற்றும் போது சரி ஸ்ட்ரக்சர் செம்மையாக எகிரி இருக்கு அப்படின்னு ஒரு மாதிரி உங்கள் செஸ்ட்டில் கை வைக்க வர. நீங்கள் அப்படியே தள்ளி விட்டுட்டு இங்கே பாரு மாமா உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு போறியா அப்படின்னு தள்ளி விட்டுட்டு போக. ஓ அப்போ நான் வேணாமா அப்படின்னு கேட்குறான். உனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. நீங்கள் அப்படியே பொங்கி இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள காலரை பிடிச்சி உழுக்குறீங்க. அவ்வளோ தைரியம் உனக்கு, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ என்னெல்லாமோ சின்ன வயசில் பண்ணிட்டு அறியாத வயசில் எல்லாம் பண்ண வந்தேன் நீ. இப்போ உனக்கு வேற சிலுக்கு மாதிரி ஒரு பொண்ணு என்ன அப்படின்ட்டு பக்கத்தில் இருந்தெல்லாம் தூக்கி அடிக்க. இப்போ ஜெஸி தான் ஹே வயன் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கவர் பண்ண. இங்கே பாரத்துக்கு உருவிட்டு விட்டுருவேன் தள்ளிப்பொடி அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க போட்டு துவைச்சி எடுக்கிறீங்க. இங்கே தேவங்க அங்கங்கே ஓடிட்டு இருக்கான். இப்போ குடும்பமாக வர தேவங்க பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறான். ஹே வயன் என்னடி பண்ணுற அம்மா பாருங்க அப்படின்ட்டு நீங்கள் தூக்கி அடிக்க போக. ஹே வயன் கட்டிக்க போகிற பிடிச்சவன் இப்படி அடி அடிப்ப அப்படின்னு நான் கேட்க அம்மா அவனெல்லாம் அப்படின்னு நீங்கள் முடிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் குடும்பமாக சேர்ந்து சிரிச்சுட்டு ஏய் உனக்கும் தேவனுக்கும் தாண்டி கல்யாணம், நம்ஜனுக்கும் விஷாக்காக்கும் மாதிரி உனக்கும் தேவனுக்கும் இன்னும் 1 மாதம் நல்லா எல்லா ஃபங்க்ஷனையும் வச்சு உங்கள் 2 பேரும் கல்யாணத்தையும் முடிச்சு உங்கள் 2 பேரும் கையோடு கூட்டிகிட்டு போகிறேன்னு நான் வந்தேன் அப்படின்னு சொல்ல. நீங்கள் ஆணு வாயை பொழுந்துட்டு உங்கள் கையில் வச்சிருந்த கரண்டியெல்லாம் தூக்கி உங்கள் தாவணிக்குள்ளே வச்சுட்டு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வச்ச கரண்டியோட நெளிஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஜெஸியும் சிரிச்சுட்டு பிளான் சக்ஸஸ் அப்படிங்கிறா. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, சுற்றி முற்றி என்ன வச்சு செஞ்சுருக்கீங்கடா அப்படிங்கிற மாதிரி டன் ஃபேஸோட எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாரும் சிரிச்ச மேனிக்கே நிற்க. இப்போ டேஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கிப் ஆகுது. உங்கள் ஃபேமிலி அப்படியே வந்து மேரேஜுக்கெலாம் ரெடி பண்ணுறாங்க. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சோடனே அவங்களோட ஃபேமிலி மொத்தமாகவே போய் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் எடுத்து தங்கியிருப்பாங்க. பிகாஸ் பொண்ணும் பையனும் பார்த்துக்க கூடாதுல்ல, அந்த ரிச்சுவல் தான். நீங்கள் தேவங்க மிஸ் பண்ணுறதும் தேவங்க உங்களை மிஸ் பண்ணுறதும் மிஸ் பண்ணுறேன்னு பேரில் ஃபோன்லேயே நீங்கள் போட்டு கட்டி பிடிக்கிறதெல்லாம் விஷாக்காவாலையும் சரி உங்கள் பேரண்ட்ஸாலேயும் சரி பார்க்கவே முடியல. இங்கே ஜெஸி உங்கள் வீட்டில் தான் இருப்பா, அவளும் ஜாலியாக அவங்க கூட நல்லா மிங்கிளாக ஆரம்பிச்சிடறா. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு விஷாக்காக்கு தென் உங்கள் 2 கப்புள்ஸுக்குமே வந்து சேம் மணமேடியில் மேரேஜ் நடக்குது. ஓகேடா, இது வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஆக்சுவலாக எப்படியோ கொண்டு போகணும்னு நினச்சேன். இது கொஞ்சம் டைம் எடுத்து லாங் ஷார்ட்டாக வரும்னு நான் எதிர்பார்த்தேன். பட் ஷார்ட்டாக முடிஞ்சிடுச்சு. இதை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் சரண்யா மீன்ஸ் பாய்.